ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரசுவை அடிசல். வாங்க இன்றைக்கி சவுத் இண்டியன் ஸ்டைல் மட்டன் கோழா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 800 கிராம்ஸ் போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், ஜீரக பவுடர் கொஞ்சம், புதினா கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு மட்டும் எடுத்துக்க போகிறேன் பேஸ்ட்டு. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் போல் நான் ஒளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் போடுறதுனால நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் நான் இன்றைக்கி ஃபுட் ப்ராசஸரில் போட்டு அரைச்சிக்கிறேன். நம்ம மிக்சர் ஜார்லேயுமே அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா கடையிலேயே நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்தோம் நம்ம அதை லைட்டாக ஒரு சீவர், அதாவது ஜல்லடை இருக்கு இல்லையா, அதில் போட்டு டைரெக்டாக டேப் வாட்டரில், ரன்னிங் வாட்டரில் போட்டு நல்லா அலாசிட்டு நம்ம அதை இதில் நார்மல் மிக்ஸி ஜார்லேயும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஃபுட் ப்ராசஸரில் போட்டு அரைக்கிறனால அப்படியே போட்டு அரைச்சிக்கிறேன் கறியவே. இப்போது எல்லா போன்லெஸ் மட்டனையும் போட்டுட்டு இப்போ வச்சுருக்கிற ஒரு பச்சை மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன் இல்லையா, அதை போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போது உளிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போது நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும், கொஞ்சமாக வாசனைக்காக புதினா சேர்த்துருக்கேன். புதினா தலை அதையும் நான் போட்டுக்கிறேன். இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக துளியுண்டு, சும்மா கலருக்காக. இது மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சீரக பவுடர் அதையும் நான் சேர்த்து இதோடு நான் இந்த மிக்சர் ஜாரில் நான் நல்லா அடிச்சுக்க போகிறேன். கொஞ்சம் பிரேக் விட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவு இருக்குது இல்லையா, நான் இதை முன்னாடி வேறு மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக கடலையை இதோட சேர்த்து அரைச்சும் இது பண்ணியிருக்கேன். பட் அந்தளவுக்கு நம்மளுக்கு பைண்டிங் வராது. அதை வேணால் நம்ம இட்லி பாத்திரத்தில் அவிச்சு வேணால் சாப்பிடலாமே ஒழிய, இதை நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது அது அப்படியே டைரெக்டாக நம்ம போடுறப்ப அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வராமல் அது அப்படியே எண்ணெயில் பிரிஞ்சு உடஞ்சி விழுந்துடும். ஸோ இதுக்கு இந்த பைண்டிங் கொண்டு வரதுக்காக நம்ம ஃபைனலாக அரைச்சி முடிச்சுட்டு நம்ம கடலை மாவை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு உருண்டைகளாக பிடிச்சி நம்ம எண்ணெய் காய வச்சு நம்ம அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா மட்டன் சீக்கிரம் வேகாது. ஸோ அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். நமக்கு மட்டன் கோலா உருண்டை ரொம்ப பிடிக்கும் இல்லையா. நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போகும்போது, ரெஸ்டாரண்ட்கெல்லாம் போகும்போது மட்டன் கோலா உருண்டையெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு குழந்தைங்களுக்கோ நம்மளுக்கும் பெரியவங்களுக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிடிச்ச இன்க்ரீடியன்ட், பிடிச்ச டிஷ்ஷு இல்லையா. ஸோ அதனால் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி கறி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம போன்லெஸ்ஸை எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து வந்துடுச்சு. இப்போ தீய விடாமல் நம்ம இதை வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. நம்ம ரொம்ப கடலை மாவு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். நம்ம ஒரு அளவுக்கு தான் ஆட் பண்ணணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டு மேக்ஸிமம் 3 டேபிள் ஸ்பூன் நம்ம கறி அளவை பொறுத்து. ஸோ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கலந்து இது பண்ணிக்கலாம். மேபி ஒரு பேட்ச் போட்டு பார்த்துட்டு கூட கறி பிரியிற மாதிரி இருக்குன்னா நம்ம கொஞ்சம் அந்த லூஸ் கன்சிஸ்டன்சியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மேபி ஒரு 1/2 ஸ்பூன் டு 1 ஸ்பூன் மறுபடியும் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கட்டியாகிடும். எடுத்து சாப்பிட்றப்ப சாஃப்டாக இருக்காது. அதனால் அது நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணும். நம்ம உப்பு காரம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம். உப்பு நீங்கள் ஓரளவுக்கு கறி ஒரு கண் திட்டமாக தான் நம்ம போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டுட்டு நீங்கள் உப்பு பார்த்துட்டு தென் வேணும்னா லைட்டாக போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக பாருங்கள், நான் பொறிக்க எனக்கு அடுத்த பேட்சஸ் எல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி பொரித்து பார்த்து இது திருப்பி விடும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் லைட்டாக தான் தள்ளி விடணும். பெரிய கரண்டியெல்லாம் போட்டு இது பண்ணிங்கன்னா உடஞ்சி நமக்கு கறியெல்லாம் எண்ணெயிலே போயிடும். அதனால் நம்ம லைட்டாக ஸ்பூனில் திருப்பி விட்டால் போதும்.
இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் வந்து ரசத்துக்கு சாப்பிடலாம் இது சைட் டிஷ்ஷாக, இல்லைன்னா நீங்கள் வந்து பிரியாணிக்கு வந்து செஞ்சு கூட தொட்டு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். எப்போவுமே நம்ம வந்து வறுவல் அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா? கறி எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்சத்தில் நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டது. கோலா உருண்டை நம்ம எப்போவுமே வந்து வெளியில் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா? நம்ம இந்த மாதிரி வாங்கி மிக்ஸர் ஜார்லேயும் அரைச்சி நம்மளேவும் ரெடி பண்ணிக்கலாம். ஹெல்தி தான். ஸோ நான் இப்போ எல்லா பேட்சஸையும் பொரிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. 800 கிராம்ஸ் ஆல்ரெடி ஒரு பேட்ச் பொரிச்சதை சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஒரு 800 கிராம்ஸ் மட்டன் வந்து பொரிச்சது வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வச்சு நம்ம மீந்துருச்சுனா கூட நம்ம ஒரு கோஃப்தா கறி மாதிரியும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த ரெசிபி நான் செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக மட்டுமே பிரியாணிக்கு நான் இன்றைக்கி வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ பிரியாணி செஞ்சதுனால அதில் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ.